ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்ல அடுத்து என்ன சுவாரஸ்யமா நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம மல்லிக்கு வந்து பெரிய சோதனை காலமோ என்னவோ தெரியல. அவங்களுக்கு எங்க போனாலும் எதில் கையை வச்சாலும் சண்டை பிரச்சனை இதுவாவே இருக்கு. அவங்களுடைய பிரச்சனை இருந்து வெளியே வரணும்னா அதுக்கு ஒரே தீர்வு தான் இருக்கு. அவங்க அண்ணன் சொல்ற பேச்சை கேட்டு அவங்க வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும், அது ஒண்ணுதாங்க அவங்களுக்கு தீர்வு. ஆனா அது தெரியாத இவங்க வந்துகிட்டு என்ன பண்றது தெரியாம முழிச்சுக்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அவங்க அண்ணன் பேச்சை கேட்டாதான் அவங்க வந்து நல்ல நிலைமைக்கு வர முடியும் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்காம ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க ஃபீல் பண்ணாதீங்க மல்லி, நாங்க இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருந்தாலும் இன்னொரு பக்கம் விஜய் வந்துட்டு வெறுக்கிறாரு. விஜய் வந்து அவங்களை சேர்த்துக்கவே மாட்டேங்கிறாரு. அவங்கள பார்த்தாலே அவருக்கு பிடிக்க மாட்டேங்குது. அவங்க பொண்ணை பாத்துக்கிற ஒரு மிஷினா தான் பாக்குறாரு மல்லியை தவிர வெண்பாக்கு பிடிச்ச அம்மா அப்படின்றத அவர் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கிறதே இல்லை. அதனாலதான் அவர் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் அவரை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் ரொம்பவே மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள ரொம்பவே ஏமாத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் தெரிஞ்சு ஏன் நீங்க ரொம்பவே இதுவா இருக்கீங்க அப்பாவித்தனமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா வெண்பாக்காக தான். வெண்பாவை வந்து யாரும் வெறுத்துடக்கூடாது, நம்மளுடைய சுயநலத்துக்காக வெண்பாவை யாரும் வெறுக்கிற மாதிரி செஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் விஜய் வந்துட்டு அமைதியா இருக்காரு. ஆனா இங்க பெரிய பிரச்சனையும் ஓடிட்டு இருக்கு. ஏன்னா வெண்பா வந்துட்டு இப்ப வீட்டை விட்டு வெளியே போனதுனால இப்ப வந்து அவ வந்து அந்த அரவிந்தனை போய் சந்திச்சிருக்க. அவரு வந்து கார்ல வந்து போட்டோ வச்சிருந்தாரு. அதை பார்த்த நம்ம வெண்பா வந்துட்டு இவங்க தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கை கொடுத்துறாங்க. என்னது இவதான் உன்னுடைய அம்மாவா, இந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கனே அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்ல, இல்ல இல்ல இவங்க தான் என்னுடைய அம்மா, இவங்க பேர் மல்லி தானே, அப்ப இவங்க தான் என் அம்மா மல்லியம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரியான கோவம் வந்து வீட்டுக்கு நேரா கூட்டு போயிறாரு. அங்க போய் காரை நிறுத்தினா அந்த பொண்ணு வெண்பா இருந்துகிட்டு குடுகுடுன்னு ஓடி போய் மல்லியை கட்டி பிடிச்சி மல்லியம்மா அப்படின்னு முத்து கொடுக்குது. மல்லியும் அதுக்கு மல்லு கட்டி முத்து கொடுக்குறாங்க. ஐயோ என் தங்கமே வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோவம் வந்த நம்ம அரவிந்த் இருந்துகிட்டு, யோ என்னையா உனக்கு கோவம் வந்தது, சி உனக்கு என்னையா பிரச்சனை, ஏன் என்னை ஏமாத்தின, எப்ப பார்த்தாலும் யாராச்சும் ஒருத்தர் நீங்க ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க. மல்லி வந்து இன்னொருத்தரோட மனைவி, அதுவும் இல்லாம வெண்பான்ற ஒரு குழந்தை வேற இருக்கு. அவ்வளவு பெரிய குழந்தை வச்சுட்டு நீ என்னடானா அவளை கல்யாணம் பண்ண சொல்ற, அது என்ன பார்த்தா அவனை உனக்கு இழிச்சுவாய் மாதிரிதோ அப்படின்ட்டு சட்டையை பிடிச்சி 4 கேள்வி நறுக்குன்னு கேட்கறாரு. இதுக்கு மேலேயும் நான் வந்து சும்மா இருக்க மாட்டேன். இதுக்கு மேல என்னை வந்து ஏமாத்தி உன் தங்கச்சி தலையில கட்டணும்னு பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோத்த திட்டி விட்டுறாரு. நீ யார என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது, என் தங்கச்சி நல்ல இடத்துல கொடுக்க எனக்கு தெரியும், போடா வெளியா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சி தரன்னு வெளியே இழுத்துன்னு வந்து விட்டுறாரு. அதுக்கப்புறம் என்ன சண்டை முத்தி போயிருது. அண்ணே தயவு செஞ்சு விட்டுறண்ணே, நீ இது வந்து ஏதோ கடவுளோட செயலா கூட இருக்கலாம். நான் வந்து வெண்பாவை கூப்பிட்டு வரல, அவளும் இங்க வரேன்னு சொல்லிட்டு வரல, அவளுக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவு செஞ்சு விட்டு அவங்க அப்பா கிட்ட நான் ஒப்படைச்சிடறா அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்துட்டு உத்தரவாதம் கொடுக்குறேன். இருந்தாலும் என்ன பண்றது, பிரச்சனை பெருசா தானே போயிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மல்லி சீரியல்ல என்ன சுவாரஸ்யமா நடந்திருக்கும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் மல்லி சீரியலோட அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிஞ்சுக்க முடியும். தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் வெண்பா வந்துட்டு விஜய் கிட்ட போய் சேர்ந்தாளா, இல்ல மல்லி கூடவே இருப்பேன், மல்லியை வீட்டுக்கு கூட்டுதான் வருவேன் அப்படின்னு சொல்றாளா அப்படின்றத நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.